ஓ லெவல்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணலாம், ஆர்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த அட்வைஸ் என்னென்னா, ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணாதே, அதுக்கு ஒரு ஸ்கோப்பே இல்லை, ஆர்ட்ஸ் பண்ணி நீ என்ன செய்ய போகிறாய், ஆர்ட்ஸ் பண்ணி உருப்பட முடியுமா, அதெல்லாம் அவுட் ஆஃப் டேட் ஆகிடுச்சு அப்படின்னுலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்ட்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்கூலில் நான் லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட்ஸில் தான் கெத்தாக இருப்பேன். ஸோ அதே பண்ண முடியாது, இப்படி ஸ்கோப் இல்லை அப்படி இப்படின்னு நம்ம ஓ லெவல்ஸ் முடிச்சு ஏ லெவல்ஸில் கால் எடுத்து வைக்கும்போது நிறைய டவுட்ஸோடு தான் வைப்போம். லைக் இது சரியா, இது சரி, பிகாஸ் வி ஹேவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? அப்படி இருக்கும்போது ஐபிஎல்ல யாருன்னே தெரியாத ஒரு பெரிய பிளேயரை பற்றி நாம எல்லாம் டிசைட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கும் நிறையா க்ரிட்டிசிசம் வச்சாங்க, இது சரியாக வராது அப்படி இப்படின்னு. காமர்ஸேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னோடய ரிசல்ட்ஸ் பண்ண நல்ல ரிசல்ட்ஸ் தான். அப்போவே வந்து ஆர்ட்ஸ் ஓகே, ஆர்ட்ஸ் உனக்கு உன்னோட ரிசல்ட்ஸ்க்கு ஆர்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை, நீ காமர்ஸ் எடுத்து செய், இட் ஹாஸ் அ ஸ்கோப் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு காமர்ஸுக்குள்ளே காலை எடுத்து வச்சேன். அந்த நேரத்தில் காமர்ஸ் வாஸ் அ டஃப் ஜாப் ஃபார் மீ. அப்படி இருந்தும் ஓகே நான் செஞ்சேன். நைட்டு முழுக்க கணக்கு செஞ்சு அக்கௌண்ட்ஸ் அது இது, எனக்கு அக்கௌண்ட்ஸ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் இட்ஸ் ஓகே, நான் செஞ்சேன். இதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு செஞ்சு நல்ல கிரேடிங்ஸோடு நான் பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆகி அதுக்கப்புறமா கேம்பஸ் அது இது அப்படி நாட்கள் ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா ஓ லெவல்ஸ்க்கு அப்புறமா நான் பென்சில் எடுத்து ஒரு ஆர்ட்ஸ் பண்ணது ரொம்ப ரேர். இப்படியே நாட்கள் நகர்ந்தது. அதுக்கப்புறமாக நான் வந்து ஸ்கூலில் டீச் பண்ண ஆரம்பித்தேன். டீச் பண்ணுற டைமில் தான் எனக்கு இந்த பசங்களோடெல்லாம் இன்ட்ராக்ட் ஆகும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு குட்டியாக ஒரு ட்ராயிங் பண்ணேன். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஸ்டில் ஐ ஹேவ் தட் அபிலிட்டி எனக்கு. ஆனால் இன்னும் உன்னிப்பாக யோசித்து பண்ணுறதுக்கு எனக்கு அது பண்ணிகிட்டே இருந்தேன், என்னால் முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஐ வாஸ் லைக், எனக்கு இதை பர்சீவ் பண்ணணும், அதாவது இந்த ஆர்ட்ஸை இன்னும் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறமா நானே செல்ஃபாக ஒவ்வொரு விஷயங்களாக தேடி பார்த்து ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன். அந்த டைம்லேயே ஓகே, நான் காமர்ஸ் படிக்கிறது தப்பாக சொல்லலை, ஆனாலும் நமக்கு பிடிச்சதை எடுத்து படிச்சிருந்தேன்னா இதை விட நல்ல கிரேடிங்ஸ் எடுக்கலாம். ஆர்ட்ஸுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இல்லை, இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படி இப்படின்னு 1000 பேர் சொல்லுவாங்க. பொண்ணுங்கெல்லாம் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டு நீ ஆர்டிஸ்டாக என்ன பண்ண போகிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஆர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கற்றுக்குங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், அதுக்குள்ளே 1008 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு கேன்வாஸ் எடுத்து பெயிண்ட் பண்ணுறது ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்ட்ஸ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேஸஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ். நிறையா விதமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பிகாஸோ ஒருத்தரால் தான் ஆக முடியும், ஆனால் அதையும் தாண்டி போனவங்களும் நிறைய இருக்காங்க. அது மாதிரி நல்லா வந்தவங்களும் இருக்காங்க, அதை விட லோவாக பண்ணவங்களும் இருக்காங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் யோசித்து பார்க்கும்போதே மனசு ரொம்ப வலிக்குது. ஸோ அதனாலே நான் இருந்த இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன் வரைகிறதுக்கு. முதல்ல இந்த கண்டினியூ நல்லா ஹாலுக்கு போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வரையலாமேன்னு ஒவ்வொரு போஸாக மாற்றி ஒவ்வொரு இடமா மாற்றி உட்காந்து இந்த ட்ராயிங்கை முடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ளாஷ்பேக்கை திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்கள் மனசில் தோணிகிட்டே இருந்தது. ஸோ அந்த டைமில் அப்படி செய்யலாமே, இந்த டைமில் இப்படி செய்யலாமே. பட் எந்த டைமில் எது பண்ணாலும் நமக்கு கரெக்டான டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்க முடியாது. லைக் தப்பில் இருந்து தான் கரெக்ட் எல்லாம் உருவாகிறது, தப்பு பண்ணால் தான் கரெக்ட் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் நாட் லேட். நானே கற்றுக்கிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணி பர்சியூ பண்ணி ஒரு டீசெண்டான இப்போ இன்னொருத்தர் என்னோடய ஆர்ட்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸை பார்த்து வாவ் மிஸ் திஸ் இஸ் ஆசம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தட் இஸ் ஐ திங்க் ஆஸ் அ ஆர்டிஸ்டாக நான் இந்த ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிக்கவே கொஞ்சம் கூச்சப்படுறேன். பேசிக்கலி ஐ அம் an introvert. ஆனாலும்
என்னாலேயே பண்ண முடியும்னா எல்லாராலையும் பண்ண முடியும். தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல். மற்றவங்களை விட நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தெரியும். தெரியலையா புரியலையா அந்த டைமில் ஓலவெல்ஸ் முடிச்சு வெளில வரும்போது நிறையா கன்ஃபியூஷன்ஸோடு தான் வருவீங்க. டைம் எடுத்துக்கோங்க. லைஃப் ஹாஸ் அ லாங் வே டு கோ. ஓகே, இந்த ட்ராயிங் எப்படி இருக்கு? ஓகேவா? நல்லா இருக்கா? இது மாதிரி தான் நம்ம லைஃப்பும். ஒரு அழகான ஆர்ட் பீஸ் உருவாகிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்.